ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்டா வெஜ்ஜி, பாஸ்டா நான்வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 9442972972960. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள். வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம்பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையம் கோட்டை. செல் 7708282921. அன்பு நேயர்களுக்கு உற்சாகமான இனிய மாலை வணக்கம் கோரிக்கொள்வது உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா. பிரபல பின்னணி பாடகர், ஜனாதிபதி விருது பெற்ற சிறந்த ஊர்காவல் படை தளபதி சடகோப நம்பி அவர்கள் முறைப்படி இசை பயின்று பலாயிரம் மேடைகளை கண்ட ஒரு களம் கண்ட ஒரு இசை புலி என்று சொல்லலாம் அவரை. அவருடைய பங்களிப்பில் 34வது எபிசோடாக இந்த இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி இன்று மலர்கிறது. நீண்ட இடைவேளைக்கு பின்பு நம்மோடு இணைந்து இன்று மனசெல்லாம் மகிழ்வோடு வந்திருக்கிறார் கீபோர்டு தாளவாத்திய கலைஞர் நாஞ்சில் ராஜு அவர்கள். அவர்களை மகிழ்வோடு உற்சாகமாக வரவேற்கின்றேன். கீபோர்டு கலைஞன் தம்பி தங்க ராஜேஷ் அவர்களையும் உங்களுடைய அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இளம் புயல், இளம் தென்றல் எதுவோ ஒன்று இருந்தாலும் இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி 34வது எபிசோடு இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன்ட் IAS அகாடமி, முருகன் கோல்டு கவரிங் அவர்களோடு இணைந்து டவுன் மகாத்மா காந்தி பள்ளி, சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், பாளையம் கோட்டை மார்க்கெட். மிக சிறப்பாக இந்த எபிசோடு இன்று வளர்கிறது. அத்தனைக்கும் காரணம், எந்தவித தடை வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியினுடைய உயிர் நாடி என்று சொல்லலாம். உயிர் நாடி என்பது அவரை நம்பித்தான் இருக்கிறது. சடகோப நம்பி கண்டிப்பாக சபரிமலை ஐயப்பனை வரவழைத்து அருள் ஜோதியாய் விளங்குகின்ற அந்த ஐயனை உங்கள் மத்தியில் ஒளிர விடுகின்றார். தனது இனிய குரலில் ஒலிக்க விடுகின்றார். வாருங்கள். உடனே போயிடுவோம். ஒவ்வொரு தடவையும் தூளும் போது அப்படி விளக்க தூண்டின மாதிரி தூண்டிட்டு இருக்கிற இசைக்கு முத்திய அண்ணனுக்கு, அண்ணமலையார் நம்முடைய காந்திமதி நிலையப்பர் 33 கோடி தேவருக்கு அப்புறம் அந்த பெருமையெல்லாம் அருமை அண்ணன் 34 எபிசோடு வந்திருக்கோம்னா, கடந்து வந்துட்டு இருக்கோம்னா உண்மையிலேயே அது வந்து பெரிய விஷயம்.
அதற்கு முழு முதல் காரணமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் இசைக்குமுத்தி அண்ணன் அவர்கள் ரொம்ப நன்றி. அது மாதிரி இசைக்கலைஞர்கள் கடுமையாக உழைக்கிறாங்க. எல்லாமே மேனுவலில் பண்ணுறோம். இறைவனால் நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யம் பொங்கட்டும். ஐஸ்வர்யம் பொங்கட்டும். அடியே கன்னிமூல கணபதி பகவானே சரணம், கந்தனே சிங்கார வேலனே சரணம், அன்னை மாளிகை புறத்தம்மா தேவியே சரணம், அதிகர சுதம் ஐயா ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம், மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம், கோமகன் குடி கொண்டு துறை தீர்க்கும் சன்னிதானம், கோமகன் குடி கொண்டு துறை தீர்க்கும் சன்னிதானம், பூமகள் மைந்தனின் பொன்னிய சன்னிதானம், பூமகள் மைந்தனின் பொன்னிய சன்னிதானம், மாமலை சபரியில் மணிகண்டன் சன்னிதானம். பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம், பதினெட்டு படி மீது விளங்கிடும் சன்னிதானம், விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம், விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், ஆனையெல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம், அவனியெல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம், மாமலை சபரியில் மணிகண்டன் சன்னிதானம். நாதரின் சன்னிதானம், பாபரின் சன்னிதானம், நாதரின் சன்னிதானம், பாபரின் சன்னிதானம், நாடெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம், நாடெல்லாம் நம்பிக்கை கட்டி காக்கும் சன்னிதானம், மாளிகை புறத்தம்மனின் மனம் கவர் சன்னிதானம், மாளிகை புறத்தம்மனின் மனம் கவர் சன்னிதானம், நாடெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம், நாடெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம், மாமலை சபரியில் மணிகண்டன் சன்னிதானம், மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம், வாடி கிடந்த ஒரு செடியில ஆஹா. இறைவனே தன் விரலால் தொட்டு ஒரு சொட்டு அந்த ஆன்ம பலம் வாய்ந்த அந்த அமுதத்தை அந்த செடியின் வேரில் அப்படி தெளித்தால் அப்படி ஒரு புத்துணர்வு வரும். புத்துணர்வு வரும். அந்த மாதிரி இந்த பாட்டு இருந்துச்சு. மோகன ராகம் நல்ல அழகா மனசுக்குள்ள
அப்படியே உள்ளே போய் அப்படியே எல்லா நரம்புகள் வழியும் அப்படி ஒரு வீட்டில் பெரிய புது வீட்டில் நிறைய சீரியல்ஸை போட்டு சுவிட்சை பண்ண குபீன்னு அந்த வீடே ஒரு ஒர்க் ஷாப்ல போய் அந்த மாலிஷ் பண்ணி சரி பண்ணுவாங்களா மனசுல ஒரு பூரி பூரி உப்பு. ஆமாம் ஆமாம் என்ன பூரி. அதாவது நான் வந்து இசை சம்பந்தப்பட்ட ஒரு இனிய உணவை பற்றி சொன்னேன். அவருக்கு இப்பவுமே பூரி உப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் உப்பு பூரி அடுத்த பாடல் மாட்டிக்கிட்டேன். ஆமாம், என்ன பாடல் கொடுக்க போகிறோம்? இன்று தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் பெண் இனத்திற்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நிரூபித்து காண்பித்து தன்னால் முடியும் என்று தாய்மையோடு தமிழகத்தில் அம்மா என்று அழைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினத்தை நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியும் இன்று அவர்களோடு இணைந்து அந்த ஆளுமையை போற்றி வணங்கி தன்னுடைய பங்களிப்பாக சடகோப நம்பி இதோ தருகின்றார் பாடலை. உலகத்தில் தலை சிறந்தவள் தாய், அவளுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எந்த தாயும் தன் குழந்தை எந்த இடத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை விட ஒருபடி மேலே நினைக்கின்றவள் தாய் மட்டும்தான் நினைப்பாள். இறைவன் கூட ஒரு இடத்தில் நம்மை ஒரு காலத்தில் உயிரை எடுத்து விடுவான். எந்த தாயும் தன் குழந்தை இறப்பதை எந்த வயதிலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாள். தாய் ஒருபடி இறைவனுக்கு மேல் என்று தாய்மையை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த தாயை, அம்மாவை சடகோப நம்பி தன் பாடலால் இப்பொழுது போற்றுகிறார். உடனே போயிடும் வாங்க. அடிமை பெண் படத்துல தானே அவர்களே பாடிய பாடல். ஆமா, அவங்களே பாடி அசத்திருங்க. அம்மா என்றார் அப்பா என்றார் கல்வி அவரே உலகில் தெய்வம். அம்மா என்றார் அப்பா என்றார் கல்வி அவரே என்றும் தெய்வம்.
மகிழ்ச்சி. இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தது. உங்களுக்கு நன்றி. அந்த பாட்டு வண்ணக்கிளி படத்துல காட்டுமல்லி அப்படிங்கிற ஒரு பழைய பாடல். வானொலியில் நான் எப்பொழுது பணியில் இருந்தாலும் இந்த பாடலை கூடுமானவரை ஒலிக்க செய்து விடுவேன். அப்படிப்பட்ட பாடல். காட்டுமல்லி கண் சுமிட்ட, காட்டுமல்லி கண் சுமிட்ட, காட்டு பூக்கள் கைகள் தட்ட. அங்க இருக்கக்கூடிய மற்ற செடிகள் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பூக்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அந்த காட்டுமல்லி கண் சுமிட்டதை பார்த்து கைத்தட்ட. ஒரு காடே பசுமையை பிரசவித்து கிடக்க, ஒரு காடே பசுமையை பிரசவித்து கிடக்க, தென்றலின் தாலாட்டில் தலையாட்டும் புற்கள், தென்றலின் தாலாட்டில் தலையாட்டும் புற்கள், ஆங்காங்கே சுருங்கி விரியும் குட்டி குட்டி இதயங்களாய் வண்ணத்து பூச்சிகள். கவிதை. ஆங்காங்கே சுருங்கி விரியும் குட்டி குட்டி இதயங்களாய் வண்ணத்து பூச்சிகள். இப்படி காடுகளே கனகச்சிதமாக பல்வேறு சுவராசியங்களை சொல்லி கிடக்கிறது. அந்த காட்டின் பாதையில் வரப்போரத்தில் ஒருவர் மாடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை இதோ மலர விடுகிறார் சடகோபன். உடனே போடுங்க. காட்டு மல்லி பூத்திருக்க, காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மகிழ காண தோட்டமேய பாக்குதடா, மாட்டுக்கார மேலவும் மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார மேலவும் மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க, காவல்காரம் பார்த்திருக்க, காட்டு மல்லி பூத்திருக்க, காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மகிழ காண தோட்டமே பாக்குதடா, மாட்டுக்கார மேலவும் மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார மேலவும் மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. கோட்டைச்சுவர் மேல வேலி இருக்கு, குத்தும் பாரு வேற முள்ளு இருக்கு, கோட்டைச்சுவர் மேல வேலி இருக்கு, குத்தும் பாரு வேற முள்ளு இருக்கு, கோட்டைக்காரன் கையில் கம்பம் இருக்கு, கோட்டைக்காரன் கையில் கம்பம் இருக்கு, குத்து தொடாத வெட்டுக்கும் இருக்கு, மாட்டுக்கார மேலவும் மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார மேலவும் மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க, காவல்காரன் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மகிழ காண தோட்டமே பாக்குதடா, மாட்டுக்கார மேலவும் மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார மேலவும் மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. போகாத பாதையெல்லாம் போகக்கூடாது சும்மா, குதிகட்டு அங்கும் இங்கும் சுத்தக்கூடாது. போகாத பாதையெல்லாம் போகக்கூடாது சும்மா, குதிகட்டு அங்கும் இங்கும் சுத்தக்கூடாது. மாடாதவே மாடாதவே மனசு மாறக்கூடாது, மாடாதவே மனசு மாறக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல அத வைக்கக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல அத வைக்கக்கூடாது, மாட்டுக்கார மேல மட்ட கொஞ்சம் பார்த்துக்கணும், மாட்டுக்கார மேல மட்ட கொஞ்சம் பார்த்துக்கணும், காட்டு மல்லி பூத்திருக்க, காவல்காரன் பார்த்திருக்க, காட்டு மல்லி பூத்திருக்க, காவல்காரன் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மகிழ காண தோட்டமே பாக்குதடா, மாட்டுக்கார மேல மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார மேல மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார மேல மட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. சூப்பர். நல்ல பசியில் இருக்கும்போது, நல்ல பசியில் இருக்கும்போது பழைய சோறும் சுண்ட வச்ச குழம்பும் இந்த நீத்தண்ணியை ஊற்றி அப்படியே பிணைஞ்சு சாப்பிடும் பொழுது, அந்த கஞ்சியை எடுத்து சாப்பிடும் பொழுது நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மீதி இருக்க தண்ணி எடுத்து குடிப்போம். ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் யாருக்கும் சுகர் ப்ரெஷரே கிடையாது, வராது. ஆனால் இன்னைக்கு எதுக்கெல்லாமோ ஃபாஸ்ட்டாக திட்டு ஃபாஸ்ட்டாக படுத்துக்கிட்டாங்க.
அப்படிதானே? ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்டா அப்படிப்பட்டக்கூடிய உலகத்துல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இனிய பழைய சாப்பாடை நீங்க கொடுத்தீங்க. ஏன்னா பிரியாணி உடனே கிடைச்சிடும். பழைய சாப்பாடு வேணும் ஒரு நாள் காத்திருக்கணும். கிடைக்காது, காத்திருக்கணும். பிரியாணி உடனே கிடைக்கும். ஆனா பழைய சாப்பாடு வேணும் ஒரு நாள் காத்திருந்தா தான் கிடைக்கும். ஒரு அருமையான பாடலை அழகா நீங்க அந்த வயல் வரப்புல உட்காந்து பழைய சோறு காண தொழிலோட சாப்பிட்ட அப்படின்னு அப்படி ஒரு காணக பாடலை கொடுத்தீங்க. அடுத்த பாட்டு என்ன பாட்டு கொடுக்க போறீங்க? சாப்பாட்டை ருசி போட்டு ரசிக்க வச்சிருக்கீங்க. ருசிக்க வைக்கும்போது ரசிக்க வைக்கணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிரமாதம். அடுத்த பாட்டு என்ன பாட்டு? அடுத்த பாட்டு உடனே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அதாவது பிறரை வாழ்த்தும் பொழுது நாம் வளர ஆரம்பிக்கின்றோம். நீங்கள் இந்த உலகத்திற்கு எதை அடிக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அந்த உலகம் உங்களுக்கு திருப்பி பத்திரமாக கொடுக்கும். அன்பை கொடுங்கள். அன்பிற்கு நீங்கள் அதிபதியாக இருக்கக்கூடாது. அன்பை தானமாக கொடுப்பவராக இருக்க வேண்டும். ஹாப்பி நியூ இயர். உடனே வாங்க, உடனே ரொம்ப சந்தோஷம்.
வயல் ஓடும் நீர் வாய்க்காலில் வாய்க்கால் நிரம்பி நீரோட வளைந்து கிடக்கும் அந்த மரக்கிளையின் அந்த கிளை கொப்பு தண்ணீரை தொட்டு தவள அதில் தொங்கும் தூக்கணான் குருவி. அந்த குட்டிற்குள் அழகான 2 குருவி ஜோடிகள். அது ஆடும் பொழுது ஒரு சுகம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க கடந்த பாடல்ல கொடுத்து குருவி கோடு வந்துருச்சே. குருவி தூங்க கண்டா மனதிலே சும்மா கிடந்த மச்சானுக்கு என்ன நினைப்பு மனசுல. உள்ளே சிரித்துக் கொண்டிருந்த அந்த குருவிகள் இப்பொழுது சிலிர்க்கிறது வெளியே தாவி பறப்பதற்காக. இந்த இசை பாடு நிலாவே என்று சொல்லி கேட்குது. இந்த நிலா பாடுமா? உடனே பாடுமா? வாங்க. புறா பாட வேண்டும், ஆட வேண்டும் என்றால், பாட வேண்டும் என்றால் இளவரசர் ஆட வேண்டும். இளவரசர் ஆட வேண்டும். ஆமா. உடனே ரெடி. உடனே ரெடி. போடுங்க.
ஊர் வந்து கடையில் அங்கங்கே வேர்க்கடலை முறுக்கு பண்டம் இனிப்பு சேவு வாங்கி கொடுப்பாங்க. அந்த கடையில் வந்து கிராமத்தில் இனிப்பு சேவுன்னு சொல்லுவாங்க. கருப்பட்டியில் போட்டு அந்த சேவு இருக்கும், பண்டம் வாங்குவாங்க. அந்த வண்டி அப்படியே வரையில இனிப்பு சேவு பண்டம்லாம் தாத்தா வாங்கி கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அந்த வண்டி அப்படியே தாளாட்டும். அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அது சுகத்திலே தூங்கி போயிடும். தாத்தா மடியில் படுத்து முழிச்சு பார்த்தா நம்ம வர வேண்டிய ஊர் அழகா கொண்டு போவோம். அந்த ஆனந்தம்லாம் இந்த பாட்டுல கொண்டு வந்து இப்ப உள்ள கும்பிச்சிட்டீங்க. சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஏன்னா ஒரு இடைவெளி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்டா வெஜ்ஜி, பாஸ்டா நான்வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 944297290. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4-வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4-வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட் இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம் பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாளை மார்க்கெட் கீழ்புறம், பாளையம் கோட்டை. செல் 7708282921. நேர்களை இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரே பாடல் தான், உள்ளே ஊற்றெடுத்து ஓடுதே உற்சாகம், உள்ளே ஊற்றெடுத்து ஓடுதே உற்சாகம், நினைவுகளின் சேகரிப்பு, கன்னங்களில் சொல்ல துடிக்கும் துளிர் உணர்வுகள். நினைவுகளின் சேகரிப்பு, கன்னங்களில் சொல்ல துடிக்கும் துளிர் உணர்வுகள். துளி துளியாய் விழிக்குளத்திலிருந்து விடைபெற்று தெரிக்கிறது பாடல் வரிகளாய். வாங்க உடனே பெறும் வாங்க.
ஆமா. அதுல கீழே இறங்காமலே எவ்வளவு தூரம் நடந்து போறோம் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை நம்ம அப்படி போவோம். ஆமா. அப்படி போகும்போது ஒரே ஓர்மையான புத்தியில நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டா போயிடும். அதே மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கையில உங்க பாட்டுல அப்படி இந்த பையனை டக்குன்னு வந்து ஒரு நிறைய போகுது. தொடர்ந்து ஒரே பாடல் அந்த பேச்சு பாருங்க, ட்ரெயின் தனியா ஒரு புள்ளியா போய் அப்படியே மறைஞ்சிருச்சு. சிவப்பு மட்டும் தான் தெரியுது. இப்ப அடுத்த பாடல் வந்து என்ன பண்ண, நான் உங்கள் வீட்டு பிள்ளையா. அன்பை விதைத்தால் அதன் வேர்கள் வாடுவதில்லை. அதன் வேர்கள் வாடுவதில்லை. அந்த பயிருக்கு வறட்சியே இல்லை. அன்பு பயிர் இருக்குல்ல, அதுக்கு வறட்சி எங்கு போட்டாலும் விருட்சமா அதுக்கு வறட்சியே இல்லை. சிறு துளியா இருந்து கருவ கடலுக்கே அன்பை கடனாக கொடுக்கும். அன்பு சிறு துளிதான். கருவம் பிடிச்ச கடல் இருக்குல்ல, அதுக்கு இது கடன் கொடுக்குமா? அன்பை கடன் கொடுத்து கடலையே கட்டுக்குள் கொண்டு வரும் அந்த அன்பு துளிகள். உள்ளங்களை நேசித்தால் உலகமே உனதாகும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்று இது ஒலிக்க வருகின்றார் சடகோபன். உடனே பெறுவோம். சத்துங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை.
வச்சு சோள கஞ்ச நல்ல சட்டியில ஊத்தி நீரை ஊத்தி சாப்பிட்டா அப்படி இருந்து இந்த பாட்டு அருமையான உங்கள் அண்ணன் மருத்துவ சேவை சென்னையில் மருத்துவ சேவை ஆற்றக்கூடிய மதிப்பிற்குரிய மருத்துவர் தாமோதரன் அவர்களுக்கு இந்த பாடலை நீங்கள் சமர்ப்பித்ததாக எனது அருமை சகோதரர் பெரியப்பா பையன் டாக்டர் தாமோதரன் வந்து சமூக சேவை செய்கிறாரு. அரசியல் இருந்தால் நம்ம சொல்ல விரும்புகிறேன். நல்ல மனிதன், நிறைய உதவி செய்கிறார் டாக்டர் எல் தாமோதரன் அவர்கள். இருக்கட்டும், நன்றி. இருக்கட்டுமே வாழ்த்துவோமே. வாழ்த்துபவர்கள் வளர ஆரம்பிக்கிறார்கள். ஆமா, கண்டிப்பா. கல்யாண வீட்டுக்கு போனா இந்த பாடல் அவர் சமர்ப்பணம். கல்யாண வீட்டுக்கு போனா இந்த பன்னீர் வச்சு இப்படி தெளிப்பாங்க வர்ற ஆட்கள் மேல. ஆமா. பிறர் மீது தெளிக்கின்ற வாசனை திரவியங்களில் ஒரு சில துளிகள் நம் மீதும் நமக்கு தெரியாமலே பட்டுவிடும். பிறரை வாழ்த்த நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள். நிறைய நவவளப்பட்டு நம்ம ரொம்ப மனமாயிரும். இல்ல நம்ம மணக்கு தன்னாலே மணக்கும். அடுத்தவங்க தெளிச்சு மணக்கிறத விட தெரியாமல் பட்டு மணக்கிறதுக்கு சுகமே தனி. அடுத்த பாடல் என்ன எக்ஸ்பிரஸ். நிலவே உன்னை சுற்றி எத்தனை விண்மீன் கற்பனைகள். நிலவே உன்னை சுற்றி எத்தனை விண்மீன் கற்பனைகள். பெண்ணாகி பேரிரைச்சல் அருவியின் அடியில் நீ பெண்ணாகி அருமை பேரிரைச்சல் அருவியின் அடியில் அருவி தண்ணி இப்படி விழுதுல்ல, அந்த உடல்ல ஒரு கேப் இருக்கும் பாருங்க, அந்த பாறை விழுல, அதுல வந்து ஒரு செடி இப்படி வந்து அதுல ஒரு பூ இருக்குதான். பெண்ணாகி பேரிரைச்சல் அருவியின் அடியில் அழகாய் ஆடும் பூவாய் அவள். அழகாய் ஆடும் பூவாய் அவள். விழும் அருவி துளிகள் அழகாய் அந்த பூவிதழில் துள்ளி விழ அந்த மலருடைய இதழ்ல வந்து அந்த அருவியில டிராப் 2 அடி விழுந்துச்சா. துள்ளி விழ நிலாமுகத்தில் முத்துக்களாய் அவளின் புன்னகை துளிர்த்து கிடக்கிறது. நிலவு ஒரு பெண்ணாகி அப்படிங்கிற பாடலை இந்த சடகோபுரம் அதுக்கு முந்தி ஒரு 3 பாட்டு சும்மா அப்படியா. பொதுவாக மனசங்க போடுவான். இவ்வளவு தங்கமா இருக்கிற உடனே போடுங்களேன். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், உண்மையே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. உன்னால சீரது மயில காணல், உன்னால பாயிரு மச்ச காணல், அடக்கி ஆடுது மடு காணல், மடு காணல். என்னாலும் மனசுக்கு என்னாலும் வெற்றி வரும், ஆனாலும் வெற்றி நம்பிடும். விளையாடுங்க ஒரு பலமாகுங்க, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக அந்த மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். நம்ம காட்டுக்குள்ள நடந்து போகும்போது ஆமா. ராத்திரியில நிலாவை பார்த்துட்டு போவோம்ல. போவோம். நம்ம எங்க போனாலும் நம்ம கூட நிலா வரும் தெரியுமா. வரும் தெரியுமா. ஏன்னா அந்த நிலாவை பத்தி வர்றனை கொடுத்துருக்கிறதுனால நிலவு ஒரு பெண்ணாகி பாட்டை போட்டுட்டு இந்த தங்கத்தை நான் பத்திரமா வச்சிருக்கேன். அடுத்தல கண்டிப்பா நான் கொடுப்பேன். ஓடுங்க அடிங்க. ரெடி. நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீம்புகின்ற குழலோ, நீம்புகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீம்புகின்ற குழலோ, நீம்புகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மாநிலமும் நீரிலும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்
கவிஞர் கண்ணதாசனோட இந்த பாடல் வரிகள் கற்பனையில வரும் பொழுது அவர் இந்த காய் கனி இலை மறை காயாக சில விஷயங்களை அவர் சொல்லுவார். அப்ப அவர் வர்ணனையை பார்த்து ஒரு மரக்கிளையில் கிடந்த ஒரு கொய்யாப்பழம் அதுக்கு வெக்கம் வந்து ஒரு கொய்யாப்பழம் அவருடைய வர்ணனையை கேட்டு வெக்கப்பட்டு பக்கத்துல இருந்த இலையை எடுத்து முகத்தை மூடிடுச்சான். கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த கற்பனை வரிகள். தங்கம் சொன்னீங்களா, தங்கத்தில் முகம் எடுத்து டக்குனு 2 வரி ஏதாவது கொடுங்க. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மனோ நீ மாலை நேரம் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே அருமை. தங்கத்தை மட்டும்தான் எப்பொழுதுமே உரசி பார்ப்பார்கள். தங்கங்களே தானை தலைவர்களே தங்கத்தை தான் அடிக்கடி உரசி பார்ப்பாங்க. நகரத்தை உரசி பார்க்க மாட்டாங்க. தங்கம் வருத்தப்படக்கூடாது, ஏன்னா அதுக்கு தரம் இருக்கிறது, அதனால அதை அடிக்கடி உரசி பார்ப்பாங்க. தரம் இருப்பதைத்தான் சோதிப்பார்கள், தரமற்றதை யாரும் சோதித்து பார்ப்பதில்லை. ஆகவே தட்ட நீங்கள் தங்கமாக ஒளிர வேண்டும். அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன் ஐஎஸ் அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி அவர்களோடு இணைந்து சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டு இதயத்துடன் இன்னிசை நேரலை நிகழ்ச்சியின் 34வது எபிசோடை மிக சிறப்பாக உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் சார்பாக சடகோபன் நம்பி, இன்று வந்து சிறப்பித்த தாளவாத்திய கலைஞர் நாஞ்சில் ராஜு அவர்களுக்கும், கீபோர்டு தம்பி தங்க ராஜேஷ் அவர்களுக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். சடகோபன் நம்பி அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஐஸ்வர்யம் நிறைய பொங்கட்டும். அதை விட இதை கண்டு கேட்டு ரசித்து 1 மணி நேரம் இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருந்து எங்களை உற்சாகப்படுத்தி பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை 7 மணியிலிருந்து 8 மணி வரை இதயம் தொடும் இன்னிசை நேரலையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா. வணக்கம் நேயர்களே. வணக்கம். ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங் அனைத்து வித கோவில் ஜாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் ஜாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித வளைகாப்பு ஜாமான்களும் மங்களகரமான பொருட்களும் சாமியாடும் கோமரத்தாடிகள் மற்றும் சாமிகளுக்கான உடைகள் மற்றும் பொருட்கள் கிடைக்கும் பாரம்பரிய நிறுவனம் ஸ்ரீ முருகன் கோல்டு கவரிங், M101 D சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994362580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்-வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்தா வெஜ்ஜி, பாஸ்தா நான்-வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ். அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 944297290. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமி, உயர்தரமான பயிற்சி மையம், ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், TNPSC, பேங்க்,
போலீஸ், டிஇடி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தூண்டும். உங்கள் விலையில் எங்கள் தரமான ஆடைகள், வேறெங்கும் கண்டிராத விலையில் தரமான காட்டன் சட்டுகள், 4வே சட்டுகள், லினன் சட்டுகள், ஜீன்ஸ் பேண்டுகள், காட்டன் பேண்டுகள், 4வே பேண்டுகள், டி ஷர்ட்டுகள், பல வண்ண அழகான ரகங்களில் சட்டைகள் மற்றும் அனைத்து விதமான ஆடவர் ஆடைகள் உங்கள் சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்டில் கிடைக்கிறது. சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், இது ஆண்களுக்கான அழகான ஜவுளி நிறுவனம். இது நம்ம பட்ஜெட் கடை. தொடர்புக்கு சுவாமி ஜீன்ஸ் வேர்ல்ட், எண் 9, மணகாவளம் பிள்ளை ஆஸ்பத்திரி பின்புறம், இன்பம் டீ ஸ்டால், பாலாஜி ஸ்வீட்ஸ் அருகில், திருச்செந்தூர் ரோடு, பாழை மார்க்கெட் கீழ்புறம், பாளையங்கோட்டை. செல் 7708282921.